டாஸ்மாக் ஊழல் புகார் தொடர்பாக அமலாக்கத்துறை மீது வழக்கு தொடர்வோம் என அமைச்சர் செந்தில் பாலாஜி விளக்கம் அளித்திருப்பதாக விசிக தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார். தவேக தலைவர் விஜயின் குற்றச்சாட்டு தொடர்பாக பெரம்பலூர் மாவட்டம் திருமாந்துறை பகுதியில் பேட்டியளித்த போது இதனை திருமாவளவன் தெரிவித்ததுடன் ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாணின் கருத்தை எல்லாம் ஒரு பொருட்டாக எடுத்துக் கொள்ளக்கூடாது என தெரிவித்தார். அமைச்சர் செந்தில் பாலாஜி இதற்கு பதில் சொல்லிவிட்டார். அமலாக்கத்துறையின் மீதே நாங்கள் வழக்கு கொடுப்போம் என்று சொல்லி இருப்பதன் மூலம் அமலாக்கத்துறை எந்த உள்நோக்கத்தோடு செயல்படுகிறது என்பதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். டாஸ்மாக் துறையிலே அப்படி ஊழல் நடந்திருந்தால், அமலாக்கத்துறை சொல்வது உண்மையா இருந்தால் சட்டப்படியான நடவடிக்கைக்கு அவர்கள் முன்னோக்கி போகலாம். அதை இந்த அரசும் எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறது என்பதை செந்தில் பாலாஜி தன்னுடைய பதில் மூலம் உறுதிப்படுத்தியிருக்கிறார். எனவே நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். பவன் கல்யாண் பேச்செல்லாம் தமிழ்நாட்டில் நம்ம ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவையில்லை. அவருக்கும் தமிழ்நாட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவருடைய நிலைப்பாட்டை நாம் இங்கே விவாதிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அவர் பாஜகவோடு கூட்டணி வைத்துக் கொண்டு பதவியிலே இருக்கிறார். அந்த பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக அவர் தம் விருப்பம் போல் பேசிக் கொண்டிருக்கிறார். எனவே அதை இங்கே விவாதமாக்க வேண்டிய தேவையில்லை. புதுச்சேரியில் புதிய மதுபான தொழிற்சாலைகளுக்கு துணைநிலை ஆளுநர் அனுமதி அளித்தால் அவர் மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி எச்சரித்துள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ரெஸ்டோ பாரை மூடச் சொல்லி போராடும் நேரத்தில் புதிய மதுபான தொழிற்சாலைகளுக்கு அனுமதி அளித்தால் துணைநிலை ஆளுநர் மீது வழக்கு தொடரப்படும் என தெரிவித்தார். மேலும் மதுபான தொழிற்சாலை விவகாரத்தில் அனைத்து கட்சிகளும் கூட்டு கொள்ளையடித்திருப்பதாக அவர் விமர்சித்தார். தமிழகம் முழுவதும் உள்ள காங்கிரஸ் கட்சியின் பல கோடி மதிப்புள்ள சொத்துக்களை மீட்பது குறித்து கட்சி நிர்வாகிகளுடன் மேலிட பொறுப்பாளர்கள் திடீர் ஆலோசனை நடத்தினர். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்கு சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள காமராஜர் அரங்கம் உட்பட சுமார் 2000 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் உள்ளன. அவற்றில் பல சொத்துக்கள் ஆக்கிரமிப்பில் உள்ளது. இந்த நிலையில் சென்னை வந்துள்ள கட்சியின் தமிழக பொறுப்பாளர் கிறிஸ் சோடங்கர், அகில இந்திய காங்கிரஸ் செயலாளர் சூரஸ் என் ஹெக்டே ஆகியோர் கட்சியின் மூத்த நிர்வாகிகளுடன் காங்கிரஸ் சொத்துக்களை மீட்பது குறித்து ஆலோசனை நடத்தினர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.